எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் ஒரு கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Page of Swords, Six of Swords, Three of Wands, King of Cups, Three of Swords, Hermit. Okay. World, Queen of Pentacles, Ten of Pentacles, King of Pentacles, Ten of Cups, Strength, Tower, Thunderbolt, Friendliness, Fighting, Creator, Completion, Turning in, Compromise, Sorrow, New Vision, Harmony, Integration, Inner Voice. Okay. Innocence. Okay. Thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் உங்களை பற்றி அவங்க மைண்டில் என்ன மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போலீஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகும் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் இப்போ நல்லா பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஓகே, எனக்கு இதை ஃபீல் ஆகிற விஷயம் அப்படின்னா, கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க பயங்கர சேடு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு உண்டு. ஆப்போசிட் இருக்கிற பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டியாக, ஒரு கமிட்மெண்ட் ஆகும். மேபி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிரவுண்டடாக இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெட்டராக இருக்கலாம். ஓகே, நல்லா வேலை இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலி எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு போஸ்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் உங்கள் லைஃப்பில் ஒரு பெண்டிங் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் சேடாக இருக்கிறதுக்கு உங்களை சுற்றி ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னு சொல்லலாம். மேபி நீங்கள் நல்ல ஒரு படித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், உங்களுக்கு யூனிவர்ஸ் புண்ணியத்தில் உங்களுக்கு எல்லா அபோர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு மிஸ்ஸிங் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒன்று கூட உங்கள் லைஃப்பில் வந்துட்டீங்க அப்படிங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் அது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் அது நடந்துட்டும் இல்லை. ஓகே, 110% எஃபோர்ட் கொடுத்தோம், எஃபோர்ட்டுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லை, அவுட்கம் இல்லை நம்ம சொல்லலாம். அது எஃபோர்ட் கொடுத்து அது ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி அது பயங்கர ஒரு சேடாகும். நீங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. எத்தனை தூரம் அந்த ரிலேஷன்ஷிப்பை, ஏன்னா ஆக்சுவலி நீங்கள் ஸ்டேபிள் கிரவுண்டட் சொல்லும்போது
செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை தாண்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த அளவுக்கு நீங்கள் யாருக்கும் எஃபோர்ட் கொடுத்துட்டலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு எஃபோர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் கட்டாயம் வேணுங்கிற ஒரு தாட் உங்கள் மைண்டில் உண்டு. ஸோ அதனால் எஃபோர்ட் இந்த ஒரு பர்சனுக்காக எஃபோர்ட் கொடுத்துட்டு, பட் அது ஒருபோதும் நடந்துட்டு இல்லை. இவரு கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அது யாருக்கிட்டேயும் சொல்லி மனசில் ஆக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். சம் ரிலேஷன்ஷிப், சம் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், குழந்தை குட்டிங்க இருக்கலாம். ஸோ என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, எனி டைம் இவங்க கூட பேசணும், பழகணும், இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போகணும், காண்டாக்டில் இவங்க வரணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். வெளியே அவுட்டரில் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒன்று என்னை பார்த்து சிரி, நீங்கள் என்னை பார்த்து பேசு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைம், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்கள் மைண்ட் இந்த மாதிரி தாட்ஸ் உண்டு. பட் அவுட்டரில் அந்த கனெக்ஷனை சொல்லும்போது அது 4 பேர் அதை கேவலமாக சொல்லலாம், இன்றைக்கி 4 பேர் அதை இன்சல்ட் பண்ணலாம். பட் உள்ளுக்குள்ளே ஏதோ உங்கள் மைண்ட்லேயே இருக்கட்டும், உங்கள் ஹார்ட்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுறதுனால டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியல. அதே அந்த சோலுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு பர்சனும் அதை புரிஞ்சுக்கலை. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, என்னோட ஸ்நேகத்தை பற்றியோ இல்லைங்க இந்த ஒரு லவ்வை பற்றியோ வெளி உலகத்தில் யாருக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பட் என்னோடய சோலுக்கு சம்மந்தமானப்பட்ட உனக்கே அது கடைசி வரைக்கும் புரியலன்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணவே தெரியல. அதை குறிக்கும் போது பயங்கர சேட் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியல, இது என்ன கனெக்ஷன், இல்லைங்க இத்தனை வயசில் எனக்கு இந்த ஒரு கனெக்ஷன் தேவையா, இந்த வயசில் எனக்கு இப்படி ரிலேஷன்ஷிப் தேவையா, அது ஏன் இவ்வளோ டீப்பாக இருக்குது, சம்மந்தப்பட்டமான பர்சன் அதுக்கான ஒரு சயின்ஸும் காட்டலை, அதை புரிஞ்சுக்கவும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் காரணம் நீங்கள் பயங்கர சேடு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் கொஞ்சம் முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை கமிட்மெண்ட் ஆகும், எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து அது கிடைக்கல. பட் கனெக்ஷனையும் யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்கவும் முடியலை, சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த கனெக்ஷன் புரியலை. என்னடா சொல்கிறது, தலையெழுத்து குறை சொல்கிறதா, இல்லைங்க யூனிவர்ஸை குறை சொல்கிறதா, இல்லைங்க என்ன குறை சொல்கிறதா, இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு கடந்து போயிட்டுருக்குறீங்க. ஓகே, போகிற வரைக்கும் போட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இது அப்போஸ் இருக்கிற பர்சனோட எனர்ஜிஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவர் ஒரு ஹெர்மிட் மோடில் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன சொல்லுது, எனக்கு லைஃப்பில் என்ன தேவை. ஓகே, ஸோ நான் நேற்று வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம். ஓகே, ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இவரோட லைஃப்பில் நீங்கள் கடந்து வருவீங்க, அதில் ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும், ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகும்னு ஒரு விஷயத்த இவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, பட் இவருக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் பாரு, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், கமிட்மெண்ட் கேட்காத. ஏன்னா கமிட்மெண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் நான் இல்லை, ஏன்னா இது ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும், என்னோடய ஃபேமிலி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எனக்கு ஸோ அதனால் கமிட்மெண்ட் மட்டும் கேட்காத, நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம லாஸ்ட் வரைக்கும் பேசலாம், பழகலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக நம்ம இருந்துக்கலாம். நீ என்ன கமிட்மெண்ட் கேட்காத நீங்கள் சொல்லிட்டு உண்டு, நீங்கள் அதே மீறி இவர்கிட்ட கமிட்மெண்ட் வச்சுட்டு உண்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுறதுனால, இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன், ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் அது எனக்கு லைஃப் லாங் வேணும் உங்களுக்கு தாட் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, அதனால் நீங்கள் கமிட்மெண்ட் ஒரு விஷயம் வச்சுட்டு உண்டு. பட் இவர் அதை கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை, நீங்கள் அதனால் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் ஒரு நோக்காய்டு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், இன்றைக்கி ஒரு செப்பரேஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம், இல்லைங்க கான்டாக்டில் இருந்தும் ஒன்று இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், இவர் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சைலண்டாக இருந்து யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா நம்ம ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், அவசரத்தில் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், குழப்பத்தில் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், அது எப்போதுமே நம்ம லைஃப்பில் அது தவறான ஒரு முடிவாக தான் இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு பர்சனால இவரோட திங்கிங் ப்ராசஸ் அதுதான். இவரோட திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் ஒன்று சைலண்டாக இருந்து பார்ப்போம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இல்லைங்க நம்ம லைஃப் என்னவாக இருக்கும், இல்லைங்க நம்மளோட சுச்சுவேஷன் என்னவாக இருக்கும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நம்மளால் முன்னோட்டு ஒன்று போக முடியுதா, இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் வேணுமா.
ஓகே, இல்லைங்க ஃப்யூச்சரில் எனக்கு எது இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சரில் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனால் ஆக்சுவலி பீஸ் ஆஃப் த மைண்டில் இருந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு இப்போ தேவை நம்ம ஒன்று அமைதியாக இருந்து மனசை கொஞ்சம் சாந்தி ஆக்கிட்டு நம்ம ஒன்று திங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவர் திங்க் பண்ணிகிட்ருக்கார் நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட் இந்த ஒரு பர்சன் மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணியிருக்கலாம் லைஃப்பில். ஏன்னா இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதும் சரி, என்ன ஒரு முடிவு எடுக்கிறதும் சரி, அது ஒன்று பீஸ் ஆஃப் த மைண்டில் இருந்து நம்ம திங்க் பண்ணால் நமக்கு பெட்டரான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், இல்லைங்க கிளாரிட்டியான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். மற்றபடி ஆத்திரத்துலேயோ கோபத்துலேயோ சண்டையிலேயோ எடுக்கிற ஒரு முடிவு எப்போவுமே நம்ம லைஃப்பில் ராங்காக தான் இருக்கும் ஒரு தோட் இவருக்கு உண்டு. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பீஸ் ஆஃப் த மைண்டை எது இவங்க திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு தோணும், எத்தனை நாள் மேம் திங்க் பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் மேம் திங்க் பண்ணுவாங்க, அது அவங்கவுங்க பவரை பொறுத்து இருக்குங்க. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இது ஒரு பர்சன் உங்களை வந்து சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் லைஃப்பில் முன்னோட்டு போகலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு போகலாம். பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வலி உண்டு, ஒரு வேதனை உண்டு. ஏன்னா இது என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு தெரியல, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஓகே, பட் ஓவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, ஃபிசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகாட்டாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் நீங்கள் முன்னோட்டு கொண்டு போய் தான் இருக்கிறீங்க. பட் யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாதனால உங்களுக்குள்ள நீங்கள் சைனோட சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க 110% எஃபோர்ட் கொடுக்குறாங்க. அது ஆப்போசிட் ஒரு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது கட்டாயம் அதில் 2 பேரோட இம்பார்ட்டன்ஸ் வேணும். பட் ஒரே ஒரு பர்சன் மட்டும் 110% எஃபோர்ட் கொடுக்குறாங்க, அதில் அழுறாங்க, பெயின் அனுபவிக்கிறாங்க. பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அது சைலண்டாக இருந்துட்டு உண்டு, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மைண்ட் பண்ணிட்டு இல்லை, கேர் பண்ணிட்டு இல்லை, அது அவங்க என்ன சொல்கிறது, அது ஒரு செல்ஃபிஷாக இருந்துட்டு உண்டு, ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு உண்டு, இல்லைங்க தன்னோட ஃபேமிலிக்காக அதை சப்ரஸ் பண்ணிட்டு உண்டு. அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எத்தனை மாத்திரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவான்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் எத்தனை வழிகளை தாண்டி நீங்கள் போயிருப்பீங்க. அப்போது நல்ல ஆன்மாவை ஏமாற்றும் போது கட்டாயம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கட்டாயம் இந்த வேர்ல்டில் உருவாகும். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக தப்பு பண்ணுறோம், துரோகம் பண்ணுறோம், அதுக்கான தண்டனை உடனே கிடைக்காட்டாலும் கட்டாயம் அது கிடைச்சே தீருங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இறைவனோட பார்வையில் இங்கே யாருமே தப்பிக்க முடியாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், நீங்கள் நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு டபுளாக நமக்கு இங்கே கிடைக்குங்கிறது உண்மையான விஷயமாகும். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் லாயல் ஆகும், கிரவுண்டட் ஆகும், இவர் கூட ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ளே யாருக்கிட்டேயும் சொல்லி மனசிலாக்கவும் முடியாமல், ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாமல், ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அதையும் உங்களால் கொண்டு போக முடியாமல் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள நீங்கள் நரக வேதனையும் பெயினையும் அனுபவிச்சுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காகவாக இருக்கட்டும், இல்லைங்க சொசைட்டிக்காகவாக இருக்கட்டும், அதை கண்டுக்காமலும் எஃபோர்ட் என்ன சொல்கிறது, ஒரு ஒழிச்சு வச்சுட்டோன்னு சொல்லலாம், இல்லைங்க அதை முன்னோட்டு கொண்டு போக வேணும் ஒரு தாட்டோட மைண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். அப்போ இதில் நீங்கள் பட்ட பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், அதுக்கான இவருக்கு ஒரு கர்மாவாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம சொல்லலாம். ஏஸ் அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சடன் செப்பரேஷன், ஒரு சடன் டவர் மூமெண்ட் இங்கே வந்துட்டு உண்டு. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது கரண்ட் இது ஒரு பர்சன் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ, ஒரு மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் எனக்கு ஃபேமிலி தான் உலகம், ஃபேமிலி இல்லைங்க நான் இல்லை, என் ஃபேமிலிக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், இப்படி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தாங்கன்னா கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணுறாங்க. சில சுச்சுவேஷன் ஒரு லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, சில கார்மிக் சுச்சுவேஷனாக சொல்லலாம். இவர் ஆக்சுவலி லெசன் லேர்ன் பண்ணிகிட்ருக்காரு. எஸ் நம்ம லைஃப்பில் இது இம்பார்ட்டன்ட், நம்ம நேற்று வரைக்கும் இதுதானே நம்ம ட்ரூன்னு நினச்சிட்டு இருந்தோம், கிடையாது எந்த சுச்சுவேஷன் நமக்காக இவங்க ஓடி வருவாங்கன்னு நினச்சோம்ல, இன்றைக்கி அதெல்லாம் பொய்யா போயிட்டு நான் இல்லைங்க நேற்று வரைக்கும்
நேற்று வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. இவருக்கு இப்போ லைஃப்பில் சில சுச்சுவேஷன் உருவாகும் போது இவருக்கு மனசில் ஆகுது, எனக்காக என் லைஃப்பில் யார் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, எனக்காக யார் எஃபோர்ட் கொடுத்தா, இன்றைக்கி என்கிட்ட ட்ரூவாக யார் நின்னா. இவர் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் கொடுத்த கேராக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இல்லைங்கி நீங்கள் பண்ண ட்ரூவான ஒரு அன்பாக இருக்கட்டும், இது இவருக்கு யாரும் கொடுத்துட்டல. உங்களை மாதிரி யார் இவருக்கு லைஃப்பில் இன்னசென்ஸாக நின்றுட்டும் இல்லை. ஃபேமிலியாகவே இருக்கட்டும், ஃபேமிலி கூட இந்த பர்சனை கூட தேவைக்காக என்ன சொல்கிறது, ஃபேமிலி கூட ஒரு தேவைக்காக பழகுதுன்னு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு இல்லை. இவருக்கு மனசில் ஆகுது, அவங்க நம்மக்கிட்ட நின்ன ஒரு ட்ரூவாக நின்ன மாதிரி நம்மக்கிட்ட யாருமே இங்கே ட்ரூவாக இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டவர் மூமெண்ட்டில் குறைச்சி மனசில் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணுறீங்கன்னா இவரே நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, இவருக்கு லைஃப்பில் இப்போ நடந்துட்டுருக்கிறது ஒன்று. ஓகே, டோட்டலாக இவருக்கு லைஃப் ஒரு டவர் மூமெண்ட் வரும்போது தான் இவரோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் நீங்கள் இம்பார்ட்டன்ட், உங்களோட வேல்யூ ஒர்த் இவருக்கு மனசில். நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் வரும்போது நமக்கு உண்மை வந்து மனசில் ஆகாது. அதே நம்ம லைஃப்பில் ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு உண்மை எங்கே மனசில் ஆகும். அப்போ தான் இப்போ நமக்கு லைஃப்பில் ஒரு கஷ்டம் வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க, நமக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணாங்க, ஏன்னா நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் நமக்கு வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தில் தான் நமக்கு மனசிலாகும். ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் தான் மனசிலாகிற மாதிரி இவருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனை குறைச்சி மனசில் ஆகிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். அப்போ இவர் உங்களை சேசிங் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவர் இப்போ டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே நீங்கள் போய் காப்பாற்ற மாட்டிங்களா, இல்லைங்க நீங்கள் போய் ஹீல் பண்ண மாட்டிங்களா. இவர் ஆக்சுவலி உங்களை சேசிங் பண்ணா நம்ம சொல்லலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பட் இவர் ஒருபோது உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட இவர் ஃபைட் பண்ணிட்டு. ஓகே, மேபி எத்தனையோ நாட்கள் உங்கள் மெமரிஸ்லேருந்து ஒழிச்சு ஒரு ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வேணாங்கிற ஒரு தோட்டுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நமக்கு பெனிஃபிட் இல்லைன்னு நினச்சிட்டு இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிறதுக்கு எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தும் இங்கே டயர்ட் ஆகிட்டு தோத்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் அந்த மாதிரி தானே, நீங்களும் மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களால் மூவ் ஆன் ஆக முடியலை, ரிலேஷன்ஷிப்பை யாருக்கிட்டே சொல்லி மனசிலாகவும் முடியலை, ஒரு வழியோடு கடந்து போகிற மாதிரி. இவருக்கு மூவ் ஆன் ஆக முடியாதுன்னு தெரிய ஒரு பட்சத்தில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. சரி, ஓகே, வேறு வழி இல்லை, கொண்டு போகலாம். ஓகே, அந்த ஒரு தாட்டில் இவர் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓகே, இவரோட ரியல் ஃபீலிங்ஸை ஸ்நேகத்தை இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் உண்டு, அது உண்மையான ஒரு விஷயமாகும். ஸோ அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாய ஆக்ஷன் எடுக்கிறது உண்மையான ஒரு விஷயம். பட் கரண்ட் இவருக்கு ரிக்ரெஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணேன், ஓகே, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் வந்துச்சு, ஏன் நான் கஷ்டப்படுறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் எல்லோரும் என் கண்ணுக்கு நல்லவங்களே தெரிஞ்சாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எனக்காகவே இருக்கிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இன்றைக்கி எல்லாமே ராங்காக நடக்குது. இன்றைக்கி எனக்காக யாருமே இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு கூட ஒரு தேவைக்காக தான் பழகுறாங்கங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் மனசில் ஆகும்போது நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிக்கிற ஒரு விஷயம் வரைக்கும் மனசில் ஆகிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு ஒருபோதும் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை. மேபி ஃபேமிலி அப்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி ஓகேயான ஒரு பர்சனாக இருக்கலாம், கிரவுண்டடாக இருக்கலாம், ஸ்டேபிளாக இருக்கலாம், எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் ஒருபோதும் எமோஷ்னலி கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட மட்டும் தான் கிடைச்சிட்டு. கரண்டி இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஏன்னா இவருக்கு ஒருபோதும் கம்ப்ளீஷன் ஆகலை. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பாக இது வரைக்கும் இவர் என்ன சொல்கிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டுருக்கலாம், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் நினச்சிருக்கலாம், நீங்கள் ஒருபோது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறத நினச்சிருக்கலாம் இவருக்கு, இல்லைங்கி ஈகோ, ஆட்டிடியூட் இந்த மாதிரி இவர் இருந்தார் அப்படின்னா கரணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நியூ பாசிபிலிட்டியோடு பார்க்க தொடங்கிட்டு. ஓகே, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறத ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா கரணி இந்த ஒரு பர்சனோட இன்ட்யூஷன் இந்த ஒரு பர்சனை பாசிட்டிவாக கேட் பண்ணுது. மேபி உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கும் யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத அளவுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அப்போது அது வெளியே யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்கவும் முடியல, அதுக்கான ஐடியா யார்கிட்டே கேட்கவும் முடியல, அதுக்கான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இவர் ஸ்டக்காகி நின்றார் அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு போஸ்டோட சோல் இவரை கைட் பண்ணுது. ஓகே, எப்போவுமே இவர் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சோல் கைட் பண்ணுற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம சோல் கைட் பண்ணுறது நம்ம கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பீஸ் ஆஃப் த மைண்ட் இருக்கணும். நான் சொன்னேன்ல கரண்ட் இந்த ஒரு பர்சன் பீஸ் ஆஃப் த மைண்டு இருக்கிற ட்ரை பண்ணுறாங்க நான் சொன்னேன்ல.
ஓகே. ஸோ அப்போ இந்த பர்சனோட சோல் கெயின் பண்ணது ஆக்சுவலி உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், உனக்கு இவங்க கூட ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, இல்லைங்க ஒரு முன்ஜென்ம பந்தன் ஃபீல் ஆகுது. உன் லைஃப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் இவங்கள மாதிரி ஒன்றை யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு வெளி பார்வைக்கு நமக்கு நல்லா இருந்தாலும் என்ன சொல்கிறது, சோல் லெவலில் நமக்கு அது பிடிக்காமல் போகும். சம் ரிலேஷன்ஷிப் வெளியே சேர முடியாட்டால் சோல் லெவலில் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி உங்களை வெளி பார்வையில் சேர்த்து பிடிக்க முடியாட்டாலும் இந்த ஒரு பர்சனோட சோல் ஆக்சுவலி ஆசைப்படுது நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ இவரோட சோல் ஆக்சுவலி பாசிட்டிவாக இந்த ஒரு பர்சனை கேர் பண்ணனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் பாசிட்டிவான ஒரு ரீதிக்கு பார்க்க தொடங்கிட்டு வெயினிங் ஒரு தோட்டக்கு இவர் வர தொடங்கிட்டு. ஓகே. இது வரைக்கும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரு தோட்டுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு தோட்டுக்கு வந்துட்டு. பட் ஆளுக்கு செஞ்சு போகிற விஷயங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் ஃபீலிங்ஸ் உண்டு. ஓகே. இவருக்கு ஆக்சுவலி ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இனி இவர் போதும் என்னோட வேர்ல்டு நீ தான் இவர் சொல்லுவார் ஆக்சுவலி. ஏன்னா அந்த போதும் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா உனக்கு எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். ஓகே. எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மேபி நீங்கள் அவர் ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், நீங்கள் எமோஷ்னலாக இருக்கலாம், ஒரு ஆள் பயங்கர போல்டாக இருக்கலாம், ஒரு ஆள் பயங்கர சைலண்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ உங்கள் 2 பேருக்கும் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீ நானும் சேரும்போது கம்ப்ளீஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு உங்ககிட்ட கிடைச்ச ஒரு கம்ப்ளீஷனாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், எனக்கு அது எங்கேயுமே ஃபீல் ஆகிட்டில்ல. மேபி இவரோட மூச்சு காற்று ஃபேமிலியாகவே இருக்கட்டும். ஓகே. ஃபேமிலி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேமிலி பயங்கர க்ளோஸாகவும் அட்டாச்சாகவும் ஃபீல் ஆகிட்டு உண்டு அப்படின்னா உங்களை பார்த்ததுக்கு பிறகு இவரை அறியாமலே இவர் உங்கள் கூட அட்டாச் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ இவரோட மைண்டில் எப்போயுமே உங்களை பற்றி ஒரு தாட்ஸ் உண்டு. ஃபேமிலி மேலேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம சொல்லலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டுல்ல, அதுக்காக முன்னோட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் என்ன தான் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணி முன்னோட்டு கொண்டு போனாலும் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் கரண்ட்லி ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடிங் ஆகும். பட் டோன்ட் வாரி, இவர் ஷோராக அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். எவ்வளோ கோபத்தில் நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ வெறுப்பில் நீங்கள் இருந்தாலும் இவருக்கு தெரியும் எப்படி பேசி பழகி உங்களை சமாதானப்படுத்துங்கிற ஒரு விஷயம் இவருக்கு தெரியும். ஓகே. ஸோ அதனால் உங்களை கரெக்டாக இவர் காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். அப்போது நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு சேட் ஆக்சுவலி தேவையில்லை. கரண்ட்லி நீங்கள் பயங்கர சேடாக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு நினைக்கலாம் இந்த ஒரு கண்டிஷனை பற்றி வெளி உலகத்தில் யாருக்கும் சொல்லி மனசிலாக்க முடியாது. பட் இவனே அதை புரிஞ்சுக்கலாம் திரும்ப நான் என்ன பண்ணுவேன் ஒரு व्यक्तिயோடு நீங்கள் இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். பட் டோன்ட் வரி. ஓகே. உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை நடந்துக்கலாம், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கலாம், இந்த ஒரு பர்சன் உங்களை புரிஞ்சுக்காமல் போயிருக்கலாம். பட் இவர் உங்களை ஷோராக சமாதானப்படுத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. பாசிட்டிவாக ஒரு ரீடிங் தான், கிளைம் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்க்கலாம். எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், என் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஐ நமக்கு நிறைய வாட்டி வந்துட்டு. ஓகே. ஸோ இந்த லெட்டர்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 16 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 10 angels numbers important angels numbers only 10 16. Okay. So important date பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 33 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 22 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட், 24 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட், 26 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 27 important, 22 important, 24 important, 28 important. இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பர்லாம் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.